பிறகு இவன் ஒரு குழந்தை மாதிரி. குழந்தையும் புறாவும் ஒன்றுன்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பாட்ட வந்து தீனி இல்லைன்னா பசிக்குதுப்பா, எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும் போது, அந்த மாதிரி இந்த இவன் எங்கே நான் நிற்கிறேனோ அங்கே வந்து எனக்கு தீனி கொடுப்பா, நான் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி வந்து நிற்கக்கூடிய ஒரு புறா தான் இவன். இப்போ காலில் நூல் சிக்கிடுச்சு, இது யார்கிட்ட போனாலும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கால்கிட்ட வந்து அவன் கொத்தி பட்டான். இவனுக்கு கொஞ்சம் வயசானவன் தான் இவன். வேறு ஆட்டி எதுவும் கேட்க மாட்டான், எங்கிட்ட தான் கேட்பான். பாருங்கள், இப்போ நீங்கள் தீனி கேட்டிங்கன்னா அவன் வந்து எனக்கு தீனி கொடுப்பா பசிக்குது ஏன்னா. அதாவது வந்து புறாவை வளர்க்குறவங்க வந்து ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் புறாவில் பார்ப்பாங்க எல்லாமே. அந்த மாதிரி ஒரு பெறாக்கார் அனைத்து பேரும் நமக்கு இருக்குதோ இல்லையோ, துணிமணி இருக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த புறாவை வந்து பசியும் பட்டினி இல்லாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தரும் புறா வளர்த்திட்ருக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த புறாவில் ஈடுபடுறவங்க வந்து எந்த தவறான ஒரு செயலுக்கு போக மாட்டாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு பழக்கம்தான் அந்த புறாவை வளர்த்துறவங்களுக்கு இருக்கும். ஏன்னா குழந்தையிலேருந்து அந்த தாய்க்கு வந்து குஞ்சு பொறித்து கொழுப்பு கக்கிறதுலேருந்து அந்த புறாவுக்கு தீனி கொடுக்கறதுல, குடும்பத்தை கவனிக்கிறதுல வந்து இந்த புறாவை பார்த்தா தான் அந்த குடும்பம் அந்த அளவுக்கு ஒரு இது வரும். அந்த மாதிரி ஒரு இனத்தை சேர்ந்தது தான் இந்த புறா லைனேஜ். நீங்கள் நான் சொல்கிறது தான் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்குமான்றது தெரில. ஆனால் என்னுடைய லைனேஜ் பார்த்தோம்னு சொன்னால், இந்த புறாக்களை வந்து யார் வளர்த்துறாங்களோ அவங்களுக்கு வந்து கவுடு சூடு தெரியாது. இதுக்கு எப்படி பச்சி இருக்குதோ அதே மாதிரி தான் புறாக்காரருக்கு அனைத்து பேர்த்துக்கும் இருக்கும். கள்ளங்கபடம் இல்லாமல் பேசுவாங்க. அப்புறம் என்ன ஒரு மன வருத்தம் இருக்குன்னா, சில புறாக்காருக்கு எங்கிட்ட ஒரு 2 புறா பறக்க முடியலையே, பறக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணங்களெல்லாம் உருவாகும். ஆனால் அவங்களுக்கும் பறக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டுறேன். அந்த குழந்தைங்க வந்து பந்தயத்தில் விழுவானுங்க, விட்டோன்னு அரை மணி நேரத்தில் அந்த புறா வந்து உட்காந்துரும். அப்போ அந்த வேதனை வந்து அந்த பசங்களுக்கு, நம்மளும் நம்ம புறா உட்காந்துருச்சு. ஆனால் அந்த புறாவை ஜெயிக்கிற அன்றைக்கி அந்த பசங்களுடைய குழந்தைகளுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது, நீங்கள் 10 கோடி ரூபா அவன் கையில் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்காது. ஆனால் இந்த புறா அன்றைக்கி அந்த பந்தயத்தில் ஜெயிக்கிற அன்றைக்கி அவனுக்கு அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அதுதான்